La 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 la, hey 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 hey. மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூ பூக்கும். உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூ பூக்கும். மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூ பூக்கும். உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூ பூக்கும். நிலவோடு வாழ கனவொன்று கண்டேன், அது இன்று நிறைவேறும். நிழலாக இங்கே நீ வந்த நேரம் என் வாழ்க்கை நிறம் மாறும். நிலவோடு வாழ கனவொன்று கண்டேன், அது இன்று நிறைவேறும். நிழலாக இங்கே நீ வந்த நேரம் என் வாழ்க்கை நிறம் மாறும். உந்தன் இதழோரமே ஈரம் இழைப்பாருமே, அன்பின் அவதாரமே நீயே வந்தாரமே. மேகம் ரெண்டு சேரும் போது மின்னல் பூ பூக்கும். உன்னை எண்ணி வாசல் வந்தால் ஜன்னல் பூ பூக்கும். இப்ப சொல்லு, யார் அவ? என் கேர்ள் ஃபிரெண்ட். என்ன தைரியம் இருந்தா அண்ணங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம துணிச்சலா இந்த மாதிரி ஒரு பதில சொல்லுவேன். இவரை இப்படியே விடக்கூடாது, கடுமையா தண்டிக்கணும். பயந்துட்டியாடா இடியட்? எல்லாரும் சேர்ந்து சும்மா கலாட்டா பண்ணடா. ராஜா, உன் செலக்ஷன் வண்டர்ஃபுல். அண்ணி, நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். அசடு அசடு, என்னாலதான் ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசுல அண்ணி அண்ணின்னு உசுர விடுவாரு. இப்போ காதலி வந்தாச்சு, இனிமே எங்க நம்மள பத்தி நினைக்க சாருக்கு நேரம் இருக்க போகுது. என்னங்க? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, ராஜா வெக்கப்படுறான். நான் சின்ன அண்ணிய பாக்கவே இல்லையே. கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்க போறா. அப்ப பார்த்தா போச்சு. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அட என்னடா நீ காலேஜ்னு பறக்குற? ஓ, அந்த பொண்ணு கூட இவன் படிக்கிற காலேஜ்ல படிக்குது போல இருக்கு. ஓகே, ஜாலி, என்ஜாய். அண்ணா, இந்த ஐயாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. நான் தான் மறந்துட்டேன். சொன்ன என்ன ஞாபகம் இருந்தா தானே? இன்னைக்கு உன் பர்த்டே. அந்த பொண்ணு முன்னால சும்மா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி ட்ரிம்மா போய் நின்னா எப்படி இருக்கும்? இவன் ட்ரெஸ்ஸ பாத்தியா? முதல்ல இவன் அழகுபடுத்தணும். வா 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 வா. சாரி இந்து, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறதா? இந்து, நீ இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த கைய பார்த்தா 16 வயசு சொல்லலாம். இந்த கண்ணத்தை பார்த்தா 17 வயசு சொல்லலாம். இந்த உதட்ட பார்த்தா 18 வயசு சொல்லலாம். நிஜமாவா? ஆமா, ஆக மொத்தம் 51 வயசு சொல்லலாம்.
ஆமா, உங்க பர்த்டேக்கு வெறும் சாக்லேட் தானா? இல்ல, நீயும் நானும் சேர்ந்து பிக்னிக் போறோம். பிக்னிக்கா? ம். எந்த ஊருக்கு? வேடந்தாங்களுக்கு போகலாமா, மகாபலிபுரம் போகலாமா? ம், ம், ம். ம். வேடந்தாங்களுக்கு போலாம். அப்ப சரி, புறப்படு. நைஸ் சீன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாப்பா. ஆமா டாட். டேய் டேய், அந்த ஜோடி ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? எஸ் டாட். எக்ஸாக்ட்லி டாட். டேய், அது நம்ம ராஜா மாதிரி இல்ல? அது நம்ம ராஜா மாதிரி வேற ஆமாப்பா. டேய், என்ன முட்டாள்னு நினைச்சியா? என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட சுத்துவேன். ஒண்ணு, நேத்துக்கு எங்கடா போயிருந்த? சொல்லு. ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணம் வேடந்தாங்கல்ல நடந்ததா? அப்பா, அத நம்ம வீட்டு டிவில கூட காமிச்சாங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமா, வேடந்தாங்களுக்கு வந்த அந்த பறவை யாரு? அது பருவகாலத்தை தேடி வேடந்தாங்களுக்கு வந்த பறவை இல்ல, நிரந்தரமா ஒரு இடத்துல கூடு கட்டி வாழணும்னு நினைக்கிற பறவை. அவ எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும். இனிமே அவ முகத்திலேயே நீ முடிக்க கூடாது. நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட நான் ஆசைப்பட்டா திரும்பி வர விசா கிடைக்காது மை டியர் சன். நானும் விசாவுக்கு அப்ளை பண்ண மாட்டேன் மை டியர் ஃபாதர். சோ இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் முன் வச்ச காலை பின் வைக்கிறது இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்கிட்ட இருந்து ஒரு சல்லி காசு கூட எதிர்பார்க்க முடியாது. மைண்ட் தட். ஒன் செகண்ட். நீ அவளை கல்யாணம் செஞ்சு பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு ஒரு நாள் என்கிட்ட வந்து நின்னு, அப்பா நான் செஞ்சதெல்லாம் தவறுதான்னு கதறல, மதன கோபால்ங்கிற பேரை நான் மாத்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் மிஸ்டர் பரமேஸ்வரன். அந்த பேரை இப்பவே நான் மாத்தி வச்சுட்டேன். போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நீ தைரியமா இருடா. அப்பா குணம் உனக்கு தெரிஞ்சது தானே. ராஜா, உனக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க விட்டு கொடுத்துருவோமா? பி போல்ட். உஷா குட்டி, நான் வர்றேம்மா. மறுபடியும் எப்படின்னா வருவேன்? மூசிக்கு அதுல ஒட்டவன் உடைஞ்சதும் அப்பாவை சொல்லி அனுப்ப சொல்லு. அன்னைக்கு நான் வந்துடுறேன். போயிட்டு வரேன்னா. என்னன்னா அது எல்லாரும் கண் கலகுறீங்க. நான் என்ன காட்டுக்கு போற ராமனா? வீட்டை விட்டு போற ராஜா தானே. கமான், சீரா. என்னால ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா ஒரு ஃபோன் பண்ண வந்துடுறேன். தேங்க்யூ. பரத், நான் வரேன்ப்பா. எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க அண்ணே. சார், இந்த கல்யாணத்துக்கு சாட்சி வேணுமே. ஐயா, சாட்சிக்கு இன்னொரு 10 மாசம் ஆகுமே. நான் அதை கேட்கல சார். நீங்க கேட்கல, அவங்க கேட்கறாங்களே. ரிஜிஸ்டர்ல யாரு கையெழுத்து போட போறீங்கறத கேக்குறேன். நான் போடுறேன் சார். நான் போடுறேன் சார். நான் போடுறேன் சார். மூத்தவன் நான் தான் போடணும். ஆளாளுக்கு இப்படி கையெழுத்து போடுறேன்னு பறந்தீங்கன்னா எப்படி? யாராவது ஒருத்தர் தான் போடலாம். நான் போடுறேன் சார். நான் போடுறேன் சார். நான் போடுறேன் சார். நான் போடுறேன் சார். சார், நான் போடுறேன் சார். சொல்லிட்டு போயிருங்க சார். நான் போடுறேன் சார். சார், நீங்க போடுற சண்டையில ரிஜிஸ்டரை கிழிச்சிருங்க போல இருக்க. இந்த பார்ப்பா, நாட்டுல ரொம்ப பதிவு திருமணம் நடக்க வேண்டியிருக்க. அதானே அவர் வயித்துல அடிச்சிருங்க போட்டுருக்க. எதுக்கு உங்களுக்குள்ள வீண் சண்டை? பேசாம சீட்டு குலுக்கி போடுங்க. யார் பேர் வருதோ அவங்க கையெழுத்து போடுங்க. கரெக்ட். நீங்க சீட் எழுதுங்க, நான் கொடுக்குறேன். நீ தான் லக்கி மேன். நீயே குலுக்கு. கேஷவ், கேஷவ். ரிட்ஸா சார், இப்போதைக்கு இந்த புத்தகத்துல என்ன எழுதுவீங்களா? இல்லையா? உடனே சீட்டை குறிக்க அதுல போடணும். அதான் போடலாம். சகோதரி, உன் கையாலே சீட்டிடுமா? யாருன்னு பாரு. கேசு. I am Keshav. I know I am very lucky. கொண்டாங்க. என்ன நட்டகையா? நானும் எத்தனையோ பதிவு திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன். சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஆட்களை வலை போட்டு தேட வேண்டியிருக்கும். உங்க விஷயத்துல அப்படி இல்லம்மா. கூட பிறந்த சகோதரர்களே சாட்சி கையெழுத்து போட, நான் போடுறேன் நீ போடுறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டத்தை பார்க்கும்போது
எனக்கே சந்தோஷமா இருக்குமா. இங்க நடந்தது பதிவு திருமணம் மட்டுமல்ல, சகோதர பாசமும் இருக்குமா. ராஜா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி மேரேஜஸ். சரி சார், நான் வரேன் சார். ஆல் ரைட். பால் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. ஒரு வழியா நீ நானும் புருஷன் பஞ்சாதி ஆயிட்டோம். எனக்காக உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டீங்க. அதுக்கு பேர் தான் காதல். இந்து, இந்த வீடு எப்படி இருக்கு? மாசம் 300 ரூபாய் வாடகை. நல்லா இருக்க. இந்த வீட்டை போலவே நம்ம வாழ்க்கையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம 2 பேருக்குள்ள எந்த அபிப்பிராய பேதமும் வரக்கூடாது. நான் இந்த கண்ணாடி மாதிரி இருப்பேன் இந்து. கண்ணாடி மாதிரியா? ஆமா, நீ சிரிச்சா இந்த உருவமும் சிரிக்குது, நீ அழுதா இந்த உருவமும் அழுது. அத போல நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். நாம இந்த உலகத்துக்கே ஒரு உதாரணமா இருப்போம். குட் ஈவினிங் மிஸ்டர் உஷா நாகராஜன். உஷா நாகராஜனா? என்னப்பா சொல்றீங்க? புரியல? உனக்கு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிட்டமா? கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அந்த ராஸ்கல் தான் எவ்வளவு ஒருத்தி எழுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான். உன் கல்யாணத்தையாவது தடபடலாம் நடத்தி கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறமா. உங்க இஷ்டப்பா. ஓ, வெரி குட் கேர்ள். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு உன்னை பாக்குறதுக்கு பையன் வர்றான். பி ரெடி. அண்ணி, அண்ணி, அடடே, வா உஷா, வா. என்னங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. வாமா வா, இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா? இன்னைக்குதான் வர சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போதைக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, வேலை கிடைச்சுதான்னு கேட்டேன். கோயிலுக்கு போறது மட்டுமில்ல, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போறதும் ஒரு மூட பழக்கம் தான். அண்ணா, இந்த போட்டோல இருக்கிற பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற? யார் இந்த பையன்? கல்யாண பரிசு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு என்ன பார்க்க வர போறாரு. உனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிப்பேன். நீங்க 2 பேரும் வில்ஸ் ஃபில்டர் சிகரெட்டும் அதை குடிக்கிற கஸ்டமரும் மாதிரி. எப்படி சொல்றீங்க? மேட் ஃபார் ஈச் அதர். இந்த கல்யாணத்துல ராஜா இல்லைங்கிற குறைய தவிர மத்த எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. ஏங்க, ஏன் சோகமா இருக்கீங்க? நேத்து உஷா கல்யாணம் கிராண்டா நடந்திருக்கும். இன்னைக்கு அவங்க புறப்பட்டு ஹனிமூன் போயிருப்பாங்க. உங்க மன கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. எனக்கு இருக்கிறது ஒரே தங்க. அவ கல்யாணத்துக்கு போக முடியலையே, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அண்ணா, அண்ணா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உஷா, உன் கல்யாணத்துக்கு வர முடியல. இந்தா, இதை அன்பளிப்பா வச்சுக்க. அண்ணா, நீ பியூசி பாஸ் பண்ணதுக்கு அப்பா போட்ட மோதிரமாச்சே. உனக்கு கல்யாண பரிசா கொடுக்கறதுக்கு இப்போ உன் அண்ணன் கிட்ட இதை தவிர வேற எதுவும் இல்லம்மா. உஷா, முதல்ல தம்பதி சகிதமா வந்திருக்கீங்க. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாரி, நாங்க ஹனிமூனுக்காக ஊட்டி புறப்பட்டு இருக்கோம். போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகலாம்னு இவதான் சொன்னா. நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். ஆமா நீ, நாங்க ஊட்டிக்கு. தெரியுமா, உங்க அவசரம் எனக்கு புரியுது. வரும் நீ, வரோண்ணா. வர்றேங்க. என்ன யோசிக்கிறீங்க?
எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்னா? இல்ல, இப்படிப்பட்ட தங்க கிடைச்சிருக்காளுன்னு தான் யோசனை பண்ணேன். என்னங்க என்னங்க, சீக்கிரமா காபி குடிச்சிட்டு சீக்கிரமா போங்க. எங்க? வேலை தேட போகவே மாட்டீங்களா? ஆமா, அப்ளிகேஷன் எழுதி எழுதி கையெல்லாம் வலிக்குது, வேலை தேடி தேடி காலெல்லாம் வலிக்குது. இன்னைக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது பாருங்க, இன்னைக்கு எந்திரிச்ச உடனே என் முகத்துல தானே முடிச்சீங்க, உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். சார் போஸ்ட். எங்க இருந்துங்க வந்திருக்கு? இந்து, குட் நியூஸ். இன்னைக்கு ஒரு கம்பெனில என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, இன்னைக்கு என் மூஞ்சில தானே முடிச்சீங்க, இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். நீ வேற என் உயிரை வாங்கிட்டு வருமானம் இல்லாம கஷ்டப்படுறேன், இருக்கும்போது போடுறேன், இல்லாதப்ப தம்முன்னு கிடக்கணும். என்ன சார், கைய காட்டுங்க சார், கைய காட்டுங்க சார். நான் ஜோசிய சொல்றேன் சார். சார், குருமேட்ல புள்ளி இருந்தா இலவசமா பாக்குறேன் சார், சுக்கிரமேட்ல வலை இருந்தா சும்மாவே பாக்குறேன் சார். கைய காட்டுங்க சார். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். சார், என்.டி. ராமராவ் என்கிட்ட கைய காட்டினார். இன்னைக்கு கேரளாவுக்கு சீஃப் மினிஸ்டர். கேரளாவுக்கா? இல்ல இல்ல, கர்நாடகத்துக்கு. சார், கைய காட்டுங்க சார். விட மாட்ட போல் இருக்க, சீக்கிரமா பார்த்து தொலை. ஆஹா சார், கையா இது, கையா இது. வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்து சொல்லு. தம்பி, உனக்கு கொஞ்ச காலமா கஷ்ட நிலைமை, வேலை தேடி அலையிற, வேலை கிடைக்கல. கெரேசன் ஊத்தி சாகலாமான்னு பாக்குற, கெரேசன் கிடைக்க மாட்டேங்குது. மின்சார கம்பத்துல கை வச்சு சாகலான்னு பாக்குற, பவர் கட்டு. ஆக மொத்தத்துல உனக்கு ரொம்ப போதாத காலம். என்ன செய்யணும் சொல்லு. தினமும் நீ காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு பட்டை போடு. பட்டை போடணுமா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையா? அந்த பட்டை இல்ல தம்பி, விபூதி பட்டை போடு. விபூதி பட்டை போட்டு தெருவுக்கு வா. தெருவுக்கு வந்து உன்ன மாதிரியே விபூதி பட்டை போட்ட ஆளை இன்னொருத்தனை நீ பார்க்கணும். இப்படியே நீ ஒரு மண்டலம் செஞ்சா நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும். அடாடா, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க சுலபமான வழியை கண்டுபிடிச்சிட்ட போ. தம்பி, நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு கமலஹாசன் ஹிந்தியில நடிக்க போயிருக்காரு. ரஜினிகாந்த் கூட சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இந்த பரிகாரத்தை செஞ்சினா நிச்சயம் உனக்கு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் இதே மரத்தடியில தான் இருப்பேன். நீ நேரா வந்து என்ன செருப்பால் அடி. அதான் நடக்க போகுது. என்னங்க இது வேஷம்? நான் சாமியார் அவர்தான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப எங்கது? நீயும் என் கூட சேர்ந்து சாமியார் ஆயிடு. எங்க என் கூலிங் கிளாஸை கொடு. மாட்டேன். இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணத்தை சொன்னாதான் தருவேன். எவனோ ஒரு ஜோசிய ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான பரிகாரத்தை சொன்னாங்கிறதுக்காக நீங்க பட்டை அடிச்சுட்டு திரியறதா? 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க. முறையா முயற்சி செஞ்சு பார்த்தேன், எங்க கிடைச்சது? இதையாவது செஞ்சு பாப்போமே. இந்த நூலை கட்டி மலையை இழுப்போம். வந்தா மலை வரட்டும், போனா நூலே போகட்டுமே. ஐயரே, கொஞ்சம் திரும்புங்களேன். பாத்துட்டேன், 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 நான் பாத்துட்டேன். ஹலோ, 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 ஐயோ, ஹலோ, பாத்துட்டேன், நான் பாத்துட்டேன். ஹலோ, நான் சொல்றது காதல் இல்லையா? ஹலோ, பாத்துட்டேன், நான் பாத்துட்டேன். ஹலோ, ஹலோ, உன் பேர் கூட தெரியலையே, வயசான காலத்து இப்படி ஓட வைக்கிறியப்பா. அடே, ஹலோ, ஹலோ, பாத்துட்டேன், நான் பாத்து. ஹலோ, 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 நில்லுப்பா, இனிமே என்னால ஓட முடியாது. ஏன் சார் என்ன இப்படி துரத்துறீங்க? ஏப்பா, பார்க்ல என்ன பார்த்ததும் நீ என்ன சொன்ன? பாத்துட்டேன் பாத்துட்டேன்னு சொன்னே இல்ல. அதுக்கப்புறம் உன்னை கோட்டை விட்டா நான் அடிமுட்டாள் ஆயிடுவேன்னு தான் உன்னை துரத்தினேன். ப்ளீஸ் ப்ளீஸ் பா. சார், ஷர்ட்டை விடுங்க. நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். இது பாருப்பா, நான் ஊர்ல பெரிய மனுஷன், 4 கம்பெனி சொந்தமா நடத்துறேன், கண்ணியமான குடும்பம் இருக்கு, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப பாத்தியே, இவளை விட 4 வயசு பெரியவ. இருந்தா இருந்துட்டு போகட்டுமே, அதுக்கு ஏன் சார் ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ஐயா தெரியாதியா, சப்பலம் ஆபீஸ் டைபிஸ்டோட பார்க்க வந்துட்டேன். ஆசை பொங்கிடுத்து, நானும் மனுஷன் தானே, அந்த சமயம் பார்த்து தானே நீங்க வரணும்.
லவ் சீனை பார்த்துட்டே வேற கத்தினேன். அதனாலதான் ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் எப்படியாவது ப்ளீஸ். அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்ய போற நீ? நேரா வீட்டுக்கு போப் போறேன். போயிட்டு வாங்க. ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். உங்க வீட்டுக்கு? என் வீட்டுக்கா? என் வீட்டு விலாசம் தெரியாதே. உங்க ஆபீஸ்ல கேட்டுக்கிறேனே. என் ஆபீஸ் விலாசம் தெரியாதே. அந்த பொண்ணை கேட்டுக்கிறேனே. ப்ளீஸ் தம்பி, தயவு செய்து விஷயத்தை அம்பலப்படுத்தாதே. ஊர்ல தலகாட்ட முடியாது. அப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீ என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்க. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ராஜா. சார். எப்படி வேலையெல்லாம் சொன்னேன், என்னாச்சு? எப்போ பாத்துங்க சார்? பாத்துட்டியா? நான் இந்த ஃபைல சொன்னேன் சார். அதானே. குட் பாய். ராஜா, ஏய் ராஜா. வாங்க அண்ணே, வாங்க அண்ணே, உட்காருங்க. எப்படி இருக்க? ஏது இவ்வளவு தூரம்? உங்களை விட்டு ரொம்ப தூரம் போறோம்ல, அதனால சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்னங்க சொல்லுங்க. ஆமாப்பா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பாம்பேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். நானும் தீபாவும் நாளைக்கு ஊருக்கு போறதுனால உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனிவே, ஆல் தி பெஸ்ட். ராஜா, வாரத்துக்கு ஒரு தடவையாவது லெட்டர் போடணும். முடியாது, மாசத்துக்கு 4 தடவை தான் லெட்டர் போடுவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உதவிக்குன்னு ஓடி வர பாம்பேல ஒருத்தன் எப்பவுமே இருக்காங்கிறத மறந்துடாத. அப்ப நாங்க வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, காபி போட்டு கொண்டு வரேன். ஓகே. நல்ல காஃபி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா இருங்க. ஓகே.